நான் உன் தங்கச்சி சீதாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் சீதா யாரோடவும் பேசுறது, வேளா வேலைக்கு சாப்பிடுறது, சரியா தூங்குறது, சதா ஏக்கத்தோடவே இருக்கு. இந்த நிலைமையில அண்ணா, என்ன பார்த்தா அக்கா பேசாம இருக்க மாட்டாங்க. நான் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக அப்ப அவங்க பட்ட பாடு எனக்கு நல்லா தெரியும். வாங்கண்ணா. சீதா, உன்னை பார்க்க ராதூர் அவர் மகள் வந்திருக்காங்கம்மா. ஆமாம்மா. அக்கா, உங்களை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை பேச அனுமதி கொடுங்க. அந்த ஒரு வார்த்தை கூட வேண்டாம்மா. என் மக கண்ணீரை மட்டும் நீ பார்த்தா போதும். சீதா, கதவை தரமா. சீதா, சீதா. சீதா, சீதா, சீதா. என்ன இதெல்லாம்? அண்ணன் கோட்டுக்கெல்லாம் பொத்தான் இல்ல, புது பொத்தான் தச்சுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் நான் செய்ய வேண்டிய வேலை, நீங்க செய்றீங்க. இந்த வேலையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உட்காருங்க அத்தை, நீங்களும் சாப்பிடுங்க. இருக்கட்டுமா, என் பிள்ளைகளுக்கு நீ பரிமாற அழக நான் பாக்குறதே போதும். அம்மா, அண்ணியோட சமையல நீ சாப்பிடலையா? சாப்பிட்டு பாரு, உன் சமையலோட நல்லா இருக்கு. சரிதான், இனிமே சாப்பாட்டுக்கு இங்கே வந்துருவே போலிருக்கு. உள்ளம் சொன்னதை மறைத்தவன் இல்லை, ஊருக்கு தீமை செய்தவன் இல்லை. உள்ளம் சொன்னதை மறைத்தவன் இல்லை, ஊருக்கு தீமை செய்தவன் இல்லை. வல்லவன் ஆயினும் நல்லவன், வல்லவன் ஆயினும் நல்லவன். அண்ணே, அப்படியே அப்படியே அசையாத. அடிங்க அடிங்க. வேண்டாம், அதை அடிக்க வேண்டாம். தப்பு பண்றவங்களை தான் அதுக்கு அடிக்கும். கொலையை பற்றிய விவரங்கள் உங்களுக்கு நன்றாக நினைவிருக்கிறது அல்லவா? உங்கள் கணவரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றது இவர்தானா? இதோ பாருங்க, இவர்தானா? தயவு செய்து என் கேள்விக்கு பதில் சொல்லுங்களம்மா. இவர்தானா உங்கள் கணவரை கொன்றது? இல்லை. இல்லை என்பதற்கு என்ன ஆதாரம்? கோபால் கையில் துப்பாக்கியோடு என் கணவருடன் பேசிக் கொண்டிருந்ததை பார்த்து நான் பயந்து குறுக்கே பாய்ந்த துப்பாக்கியை பறிக்க முயற்சி செய்தேன். ஒன்றுமில்லை, விடுங்கள் விடுங்கள் என்று கோபால் சொன்னார். ஆனால் என்னையும் மீறிய ஆவேசத்தில் கோபாலுடன் நான் போராடினேன். ஒரே சமயத்தில் மூவருடைய கைகளும் துப்பாக்கியில் இருந்தன. அந்த நிலைமை யாருடைய கைப்பட்டு குண்டு வெடித்தது என்பது எனக்கு தெரியாது. சீதாவின் வாக்குமூலத்திலிருந்து கோபால் இந்த கொலையை செய்யவில்லை என்று கருதி அவரை நான் விடுதலை செய்கிறேன். கைலாசம், என் மகளுக்கு வாழ்வு கிடைச்சிருப்பா. இன்னொரு சந்தோஷமான விஷயம் உங்ககிட்ட சொல்ல போறேன். 20 வருஷமா பாட்ட இந்த புரோக்கர் வேலை இன்னோட நிறுத்திட்டு போறேன். ஏன்பா? எல்லாத்துக்கும் இந்த காலம் கட்டு போச்சு. இனிமே அவங்களே பொண்ணு பார்த்து அவங்களே முடிச்சுக்கணும். குறுக்க ஒருத்த நின்னு தகராறுல தான் முடியுது.
நான் போயிட்டு வரேன். நான் ஒரு போட்டோ கடை வச்சு ரூபாய்க்கு 4 5 அடிச்சா நான் முன்னேறிடுவேன். அவ்வளவுதான். நானும் மாமா கூடவே இருந்துடுறேன். அக்கா இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.